வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டியான பருப்பு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குடும்பத்தோடு ஊருக்கு போயிட்டு வரோம். வந்தவுடனே டயர்டாக இருப்போம். வீட்டில் காய்கறியே இல்லைன்னா சிம்பிளாக சாதம் வச்சுட்டு தக்காளி ரசம், இந்த பருப்பு துவையல், அப்பளம் போதுமே திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்றலாம். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா இந்த துவையலை டெய்லியுமே செய்வாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ற மோர் சாதம், கஞ்சி சாதம், ரச சாதம், பழைய சாதத்துக்கு இந்த துவையல் கட்டாயம் செய்திருவாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு துவையலை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப்பில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்திருக்கேன். ஒரு 4 மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே சீரகம் எடுத்திருக்கேன். பருப்பு அளந்து எடுத்த அந்த மெஷரிங் கப்லேயே 3/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்த பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும், கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது மிளகு சேர்த்துட்டு 5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எல்லாமே ஈவனாக வறுபடும். இப்போது ஒரு 12 கருவேப்பிலை இலையை சேர்த்துருங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். அதோட சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். அடுத்து புளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வறுபட்ட உடனே நாம் இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லாவே வறுத்துக்கலாம். அப்போ தான் இந்த துவையல் ஈவினிங் வரைக்கும் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு, தேங்காய், வரமிளகாய் எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி, இந்த மாதிரி துவையல் வந்து கட்டியாக இருக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இந்த துவையலை தாளிக்காமலேயே இப்படியே சாப்பிட்லாம். இது சுடு சாதத்தோட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். தாளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக தாளித்து செய்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சோடனே ஒரு வரமிளகாய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம துவையலில் சேர்த்துடலாம். இந்த துவையல் சாதத்துக்கு சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சூடு சாதத்தோட இந்த துவையல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு
பிசைஞ்சு சாப்பிட்டேன். சைடிஷ்ஷாக நம்ம கோவக்காய் ஃப்ரை செஞ்சுருக்கோம், அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.